ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் 123 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன். நம்முடைய ஜெபங்கள் எப்படி உண்டு? நம்முடைய ஜெபங்கள் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். நம்முடைய சத்தமெல்லாம் பரலோகத்தில் போய் எற்றினது என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய கரங்களை ஏறெடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டும். அதுக்கு 2வது வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கண்களை ஏறெடுக்குமா போல. ஆண்டவர் இரக்கம் செய்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு இறங்குகிற தேவன். எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னுடைய பாவத்து நிமித்தம் என்னை தண்டிச்சிடாதீங்க, உங்களுடைய நீதி நிமித்தம் எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்களுக்கு நடக்காம இருக்கலாம், உங்களுடைய காரியம் ஒன்றுமே இது வரைக்கும் செயல்படாம இருக்கலாம், வேதனையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இரக்கம் செய்கிற வரைக்கும் கண்களை ஏறெடுத்து பாருங்க, கரங்களை அவருக்கு நேராக உயர்த்துங்க. வேதம் சொல்லுகிற அந்த 3வது வசனம், எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், நிந்தனைய வேதனையும் எங்களை சூழ்ந்திருக்கிற போதும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கண்களை ஏறெடுத்து பாருங்க, அவர் உங்களுக்கு இறங்கி உங்களுடைய எல்லா வேதனைகளையும் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.